ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரஹன்யா பெண்மை கலெக்ஷன்ஸ் அண்ட் vlog. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றி. ஏன்னா இது என்னுடைய முதல் யூடியூப் சேனல், முதல் vlog. ஸோ இந்த vlogல நம்ம என்ன காமிக்க போகிறோம்னா, நான் வைகாசி விசாகத்தில் எப்படி நான் முருகருக்கு பூஜை பண்ணேன் அப்படிங்கிறத நான் காமிக்க போகிறேன். முருகர் பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு தடவை சிலை வாங்கி நான் பூஜை பண்ணுறேன். இந்த சிலை பார்த்திங்கன்னா தம்ப் சைஸில் இருக்கணும். என்னோடய சிலை பார்த்திங்கன்னா 6 இன்ச்சில் வாங்கியிருக்கேன். வேலும் பார்த்திங்கன்னா புதிதாக தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ முருகருக்கு நான் ஃபஸ்ட்டு தண்ணியால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அடுத்தது பாலால் அபிஷேகம் பண்ணுறேன். ஸோ நம்ம அபிஷேகம் அதாவது விசாகத்தப்போ தான் முருகனுக்கு விசேஷமாக அப்படின்னு கேட்டால் கிடையாது. முருகருக்கு உகந்த எல்லா நாட்களுமே விசேஷம்தான். நான் வந்து புதன்கிழமை வைகாசி விசாகத்தில் நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ காலையில் மார்னிங்கை எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து பண்ணிட்டேன். ஸோ அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால் இனி வர vlogஸில் நான் எப்படி பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணேன், எவ்வளோ நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையை நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாலால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூபம் காமிச்சிட்டேன். தூபம் எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் விபூதியால் வந்து அர்ச்சனை பண்ணேன், அபிஷேகம் பண்ணேன். அதுவும் சேம் விபூதியால் பண்ணிவிட்டு அடுத்தது சந்தன குங்குமம் வச்சு தீபம் காமிச்சிட்டு அடுத்தது வந்து சந்தனத்தால் பண்ணினேன். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது தெரியும் உங்களுக்கு. ஸோ எனக்கு வந்து தட்டம் வந்து சுவாமி சிலைக்கு பூஜை பண்ணும்போது தட்டம் எல்லாம் நான் வந்து சின்ன தட்டமாக வச்சுட்டேன். இனித்தான் வந்து ஒவ்வொரு பொருட்களை நான் வந்து வாங்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பிரஹன்யா பெண்மை கலெக்ஷன்ஸ் அண்ட் vlogger சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வர vlogsல நான் வந்து நிறைய பூஜை ஐட்டம்ஸ் நிறையா வாங்குவேன். ஸோ அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிப்பேன். இந்த சிலை எங்கே வாங்கினேன் என்னங்கிறது இனி வர வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிலை வாங்கினதுக்கு முதல்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னு இனி வர vlogsல நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பிரதிஷ்டை பண்ணணும், அது எப்படி பண்ணணும் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். திருநீரால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அடுத்தது தண்ணியால் சுவாமியை நம்ம வந்து கழுவிக்கணும். நான் சிம்பிளாக பூஜை பண்ணி முடிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு பாப்பா இருக்கா. எனக்கு பண்ணும்போது நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், வேல் வந்து இருந்திருக்காது. சுவாமி பக்கத்தில் குட்டி வேல் என்ன இருக்கும், அது இருந்திருக்காது. அது எனக்கே தெரியல. நான் எடுத்துகிட்டு பாப்பா போயிட்டா. குட்டி பொண்ணு, 2.5 வயசு பொண்ணு. ஸோ அதனால் நம்ம குழந்தைகள் இருக்கும்போது நம்ம வந்து வீட்டையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம பூஜையும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி 2 பக்கம் மேனேஜ் பண்ணி தான் நம்ம செஞ்சுக்கணும். ஸோ நம்ம இதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து பண்ணணும். சிலைகள் வாங்கணும் அப்படின்னா கம்மி சைஸில் தான் வாங்கணும். நம்மளால் முடிஞ்சிச்சுன்னா மட்டும்தான் சிலைகள் வாங்கணும். சிலை வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் மாதம் நம்ம வந்து அபிஷேகம் பண்ணிடணும். கடவுள் எந்த கடவுள் வாங்குகிறோமோ அந்த கடவுளுக்கு உகந்த நாட்களில் நம்ம அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. நம்ம இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு கிடையாது. ஸோ நம்மளால் முடிஞ்ச அபிஷேகங்கள் பண்ணினா போதும். நான் வந்து இன்றைக்கி 3 அபிஷேகம் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இனி வர வீடியோஸில் இன்னும் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் வெற்றிலை தீபம் வச்சு சுவாமிக்கு பூஜை நிறைவு பண்ணிட்டேன். சுவாமிக்கு பிரசாதமாக சக்கரை பொங்கல், கற்கண்டு அண்ட் பழம் வச்சு பூஜையை நிறைவு பண்ணிட்டேன். இனி வர வீடியோஸில் நம்ம டீட்டெயில்டாக நம்ம வந்து என்னென்ன பூஜை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக்